வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று கருப்பையை பலப்படுத்தும் மற்றும் கருப்பையை சார்ந்த நோய்களை குணமாக்கும் சித்த மருத்துவ மருந்துகள், மூலிகை மருந்துகளை பற்றி இந்த சேனலில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது சித்த மருத்துவத்தில் கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கும் மூலிகை மருந்துகள் சக்தி வாய்ந்த மூலிகை மருந்துகள் நிறைந்து காணப்படுகின்றன. அவற்றில் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தா, கருப்பையை சார்ந்த பிசிஓடி, அதாவது நீர்க்கட்டிகள், அது பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கும், மற்றும் கருப்பை கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸ் மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய், கருவுறுதல பிரச்சனைகள், அதுபோல் கருமுட்டை உருவாவதில் பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் இந்த மூலிகை மருந்துகளை கொண்டு நாம் சரி பண்ணலாம். இந்த மூலிகை மருந்துகள் அப்படின்னு பார்த்தா, அசோகப்பட்டை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, சதாவரி வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் சோற்றுக்கற்றாழை, இவற்றை கொண்டு செய்யப்படும் மருந்துகள்லாம் மிகுந்த பலன் தருகின்றது. இந்த மருந்துகள்லாம் கருப்பையை பலப்படுத்துகின்றது. மேலும் இடுப்பு எலும்புகளையெல்லாம் வலுவாக்கின்றது. இதனால் கருப்பை ஆரோக்கியமாக மாறுகின்றது. அது என்னிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு கருப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாயை இந்த மருந்துகள் மூலம் சரி பண்ணலாம். கருமுட்டை உருவாவதில் பிரச்சனை இருக்கிறவங்க இது தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது இந்த மருந்துகள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் கருப்பையில் உள்ள தொந்தரவுகள், அதிக உதிரப்போக்கு, ஒழுங்கற்ற மாதவிடாய், அதுபோல் கருவுறாமை பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கு இந்த மூலிகைகள் சார்ந்த மருந்துகள் நல்ல ஒரு பலன் தரும். இன்னும் நேரடியாக ஆலோசனை கொண்டு இதற்கு மருத்துவத்தை மேற்கொள்ளலாம். அசோகப்பட்டை அரிஷ்டம், அது ஒரு கர்ப்பப்பைக்கு ஒரு சிறந்த டானிக். அசோக அரிஷ்டம் அப்படின்லாம் கொடுக்குறோம். அதுபோல் தசமூல அரிஷ்டம் இடுப்பு எலும்புகளெல்லாம் வலிப்படுத்தும், கர்ப்பைக்கு ஒரு ஆரோக்கியமான தன்மையை கொடுக்கும். அதுபோல் சோற்றுக்கற்றாழை கொண்டு செய்யப்படும் அரிஷ்டங்கள், தண்ணீர் விட்டான் கிழங்கு, அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அந்த லெவல்களெல்லாம் சமநிலைப்படுத்தும். கருமுட்டை உருவாகுதல், அந்த ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் சமநிலைப்படுத்தும். தண்ணீர் விட்டான் லேகியங்கள், அந்த தண்ணீர் விட்டான் சூரணங்கள், இதெல்லாம் கர்ப்பைக்கு ஒரு முழுமையான தீர்வை தரும். இவ்வாறு நம்ம தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுதும் சில உடற்பயிற்சிகளை செய்யும் பொழுதும்